ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளில் முதலை பார்க்கலாம். அதன்படி ரிஷப மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு. அதே சமயத்தில் மனோ காரகனான சந்திர பகவான் இந்த மார்கழி மாதம் தொடக்கத்தில் மிதுன மனையில் வீட்டிருக்க, செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க, ராகு பகவான் மீன மனையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் இந்த மாதம் விருச்சிக மனையில அமர்ந்திருக்க, சூரிய பகவான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தனுசு மனையில் அமர்ந்திருக்கார். சுக்கிர பகவான் மகர மனையில் வீட்டிருக்க, சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பலம் பெற்று அமர்ந்திருக்கு இந்த மாதத்தில். ஸோ இந்த மார்கழி மாதத்தில் 2 கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் மார்கழி மாதம் 13ஆம் தேதி, அதாவது 28/12/2024 அன்று மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல புதன் பகவான் இந்த மார்கழி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 4/1/2025 அன்று விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பெயர்ச்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனம் ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய தொழில், வேலை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார். 6க்குரியவன் கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். ஆனால் 10ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரியன் திக்பலத்தை பெறுகிறது. அப்போ வலிமையாக சூரியன் இருக்கார். அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு நல்லது. திடீர் என்று உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, இடமாற்றம் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. 6க்குரியவன் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது எதிர்ப்பும் பகையும் அங்கு கூடவே இருக்க செய்யும். உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் இருப்பார்கள், பகை தரக்கூடியவர்கள், இடைஞ்சல் தரக்கூடியவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீர்கள். ஆனால் 6க்குரியவன் தனக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ வேலையை மட்டும் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக் கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீன ராசி அன்பர்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்க ராசியிலேயே ராகு உட்கார்ந்திருக்கார். அதாவது பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராகு எதையும் யோசிக்காமல், அதாவது எதையாவது ஒன்று செஞ்சு விடலாம் என்கின்ற தன்மையை கொடுக்கும். ஏற்கனவே 7.5 சனியில் விரய சனியாக இருக்கிறது. அப்போ எதையாவது ஒரு விரயத்தை செய்யக்கூடிய தன்மையை உங்களுக்கு உருவாக்கிவிடும். அப்போ கோபம், ஆக்ரோஷம் கூடவே கூடாது. நிதானம், பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை விஷயம், தொழில் விஷயமாக இருந்தாலும் இந்த மீனராசி அன்பர்கள். சரி, அதே சமயத்தில் வேலை கிடைக்காதவர்கள், வேலை இல்லாதவர்களுக்கு திடீரென்று வேலை கிடைக்கும், ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அரசு விஷயத்தில் நன்மைகள். சூரியன் நன்றாக உட்கார்ந்திருக்கார், 10ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார், திக்பலத்தோட வலிமையா இருக்கு. அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசு காரியங்களில் சில பல விஷயங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 8க்குரியவன் 11ஆம் இடத்தில் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். ஏதாவது ஒரு ரூபத்தில் லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் தவறுதலாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருந்து, ஒரு கவலையோடு இருந்தவர்களுக்கு அந்த டிசிஷனை உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விடும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நல்ல ஒரு விஷயங்கள். ஏன் சொல்றேன்னா, இந்த மாதம் மார்கழி 13ஆம் தேதிக்கு அப்புறம் 8க்குரியவன் 12ல் போய் மறைகிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதை போல 8க்குரியவனான சுக்கிரன் 12ல் போய்
போய் மறையும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். வேலை திடீரென்று வேலை அமையும். 2 மாதங்களாக ஒரு நல்ல வேலை அமையல, வேலைக்காக எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தானே இந்த மாதம் வேலை கிடைத்து விடும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய தன்னம்பிக்கையால் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி தான் அதே சுக்கிரன். சரி, ரைட்டு. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக நன்றாகத்தான் இருக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ? 20ஆம் தேதி, மார்கழி 20ஆம் தேதி, அதாவது 4/1/2025. ஸோ அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் எங்கே பார்க்குறார்? 4ஆம் இடத்தை பார்க்குறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்பெறக்கூடிய அமைப்பு. அப்போ 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானம் வலுப்பெறுகிறது. அப்போ வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கலாம். சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு வீட்டை வாங்கி ஒரு கடன் இருக்குன்னா ஓகே, வீட்டுக்காக தான் நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னு நம்ம போகிறோம். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாதுங்கிறதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். என ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆசபாசங்களை தூண்டி அளவுக்கு அதிகமாக எதையாவது ஒன்று செய்ய வச்சு கடைசியில் சிக்கலை மாட்டி வைத்து விடும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மீனராசி என்பவர்களுக்கு அடுத்த வருடம் 2025 மார்ச்சுக்கு அப்புறம் 7 சனி, ஜென்ம சனி இருக்கிறதுனால எதையாவது நினைத்து குழம்பிக் கொண்டு எதையாவது ஒரு மனக்கவலையில் இருக்கக்கூடிய தன்மை கொடுக்கின்ற காரணத்தால் இந்த கடன் விஷயத்துக்கு கொண்டு போய் சிக்கிக்க கூடாது. அதாவது கடன், ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குறது வாங்கிக்கலாம். தேவையில்லாத தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் வாங்கி கொண்டு செய்வதை தவிர்க்கணும். அதே சமயத்தில் தொழில் செய்கிறேன், தொழிலை அபிவிருத்தி செய்கிறேன், அதிகமாக கடனை வாங்கி எதையாவது பண்ணுறேன், அதெல்லாம் கூடாதுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கங்க. உங்களுக்கு கொடுப்பினை இருக்காங்கிறத பார்த்துக்குங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் சுக்கிர திசை, யார் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும்? மீனராசி என்பர்கள் சுக்கிர திசை நடக்குதான்னு பாருங்க, அல்லது சுக்கிர புத்தி நடக்குதான்னு பாருங்க, அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்றேன். அதே சமயத்தில் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய திசை நடக்குதான்னு பாருங்க, சூரியனுடைய புத்தி நடக்குதான்னு பாருங்க, அலர்ட்டாக இருங்க. சரி, எந்த தசை நடக்குதுமோ நடக்கட்டும், யார் நடந்தாலும் அந்த தசாநாதனுடன் சனி பகவானும் ராகுவும் அதனுடைய செவ்வாய் இதனுடைய தொடர்பு பெற்று தசையோ புத்தியோ நடக்குதான்னு பாருங்க. ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க. மற்றபடி மற்றவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவது இல்லை. குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் நன்றாக படிக்குமா? நன்றாக படிக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்? ராசியில் ராகு இருக்கார்லவா, சில திருமண தடைகளை கொடுத்து, சில ஞானத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் திருமண சுப காரியங்களை நடத்த வைப்பார். அது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய 7ஆம் இடம் புனிதப்பட போகிறது. அப்போ கேது இருக்கிறதுனால என்ன? கேதுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அல்லவா. அப்போ அங்கே இருக்கிறதுனால கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் அனுசரணையோட ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு, நான் சம்பாதிக்கிறது நம்மளுடைய குடும்பத்துக்காகத்தான் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றினாலே இந்த 7 சனி, ஜென்ம சனி, விரை சனி எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ண போவது கிடையாது. விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற தன்மை, சுயநலம் ஆக இல்லாமல் பொதுநலமாக இருக்கக்கூடிய தன்மை, இதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டாலே போதும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் 7க்குரியவன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ திருமணத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு 2ஆம் திருமணம் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும். புதன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். இந்த மீனராசி என்பவர்கள் தைரியமாக பணத்தை போடாமல் தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அதை ஸ்ட்ராங்காக உறுதியாக நீங்கள் செய்யலாம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கன்சல்டிங் அப்படியா இருக்கலாம், அல்லது மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட இருக்கலாம், தரகு கமிஷன், இந்த மாதிரி தன்னுடைய அறிவையும் புத்தி வைத்து செய்யக்கூடிய எந்த தொழில் எப்படி இருந்தாலும் தைரியமாக செய்யலாம். அதன் மூலமாக அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும்.
நிச்சயமாக உங்களுக்கு ராசிலேயே ராகு இருக்கிறனால வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த 2025 ஜனவரி அமைய இருக்கிறது. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க அதுக்கான முயற்சி எடுக்கலாம். சக்சஸ் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெளிநாடாக இருக்கலாம், அல்லது அந்நிய மதத்தினராக இருக்கலாம், அல்லது நீங்கள் இங்கேயே வேலை செஞ்சாலும் அது எம்என்சி கம்பெனியாக இருக்கலாம். அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். இதில் மாற்று கருத்துங்கிறதே கிடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குரு கேதுவை பார்க்கறதுனால ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாமே இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருள்ங்கிறது உண்டு. தெய்வ சக்தியால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம். ஒரு நல்ல குட் நியூஸ், 8க்குரியவன் 12இல் மறைஞ்சு இருக்கிறதுனால எதிர்பாராத விதத்தில் ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 30/12/2024 திங்கட்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அன்றைய தினம் ஆஞ்சநேய பகவானை வழிபடும் போது நிச்சயமாக கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன் நிச்சயமாக இல்லை. தசா புத்திக்கு ஏற்ப உங்களுடைய பலன்கள் மாறுபடும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் ராசியில் அல்லது உங்கள் லக்னநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்க. உங்கள் லக்னநாதன் ஆட்சி பலம், திக்பலம், மூல திரிகோண பலம், உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்காரா? அந்த லக்னாதிபதியுடன் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் இணைவு பெற்று வளர்பிறை சந்திரனுடைய பார்வை பெற்று இருக்கிறதா? அப்போ லக்னாதிபதி நன்றாக இருந்து விட்டாலே அந்த ஜாதகருக்கு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்த போவதில்லை. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக தரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போல உங்களுடைய தசாநாதன், புத்திநாதன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அதை பொறுத்து பலன் மாறும். இதில் மாற்று கருத்துங்கிறது இல்லை. ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும், அல்லது உங்களுடைய ஆரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டன் மற்றும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.